வணக்கம். இன்னைக்கு நாம கிளினிக்கல் சோதனைகள் உலகத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு வர ஒரு கான்செப்ட பத்தி ஆழமா பார்க்க போறோம். அதுதான் குவாலிட்டி பை டிசைன், அதாவது QBD. வாங்க ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு கிளினிக்கல் சோதனையில பிரச்சனைகள் வந்த பிறகு அதை சரி பண்றதுக்கு நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்றதுக்கு பதிலா அந்த பிரச்சனையே வராத மாதிரி ஆரம்பத்திலேயே நம்மால ஒரு சிஸ்டம் உருவாக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? இதுதான் குவாலிட்டி பை டிசைன் அப்ரோச்சோட மைய கருத்து. அதாவது பிரச்சனையை சரி செய்யறதை விட அதை தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ இந்த QBDனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ப்ரோஆக்டிவ் அப்ரோச். நாம என்ன சாதிக்க விரும்புறோனோ ஆரம்பத்திலேயே தெளிவா முடிவு பண்ணிட்டு சயின்ஸ் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பிளான் பண்ணி செய்யறது தான் இது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம கடைசியில குவாலிட்டி செக் பண்றது இல்ல, ஆரம்பத்துல இருந்தே குவாலிட்டியை நம்மளோட டிசைன்லயே கொண்டு வரோம். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கார் ஃபேக்டரியை நினைச்சுக்கோங்க. பழைய முறையில கார் எல்லாம் ரெடியான பிறகு கடைசியா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து, அடடா இங்க பெயிண்ட் சரியில்லை, இந்த கதவு சரியா மூடலன்னு குறைகளை கண்டுபிடிப்பார். இது ஒரு ரியாக்டிவ் அப்ரோச். ஆனா QBD அப்ரோச்ல பெயிண்ட் அடிக்கிற மிஷின் சரியா வேலை செய்தா, கதவை மாற்ற ரோபோ கரெக்டா இருக்கான்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆரம்பத்திலே நாம செக் பண்ணிடுவோம். இதனால கடைசியில எந்த குறையும் இல்லாத ஒரு பர்ஃபெக்ட் கார் நமக்கு கிடைக்கும். கிளினிக்கல் சோதனைகளுக்கும் இதே கான்செப்ட் தான். சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, QBDயோட அடிப்படை கொள்கைகள் என்ன, அதை எப்படி நிஜத்துல செயல்படுத்துறது, அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்ன சவால்கள் வரும், அப்புறம் இதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாத்தையும் விரிவாக பார்க்க போறோம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த QBDயோட அஸ்திவாரமா இருக்கிற 5 அடிப்படை கொள்கைகளை பத்தி இப்ப நாம ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த 5 கொள்கைகள் தான் QBDய இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாத்துது. இந்த 5 கொள்கைகளும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா கனெக்ட் ஆனது. இது ஒரு செயின் மாதிரி. தெளிவான இலக்குகள்ல ஆரம்பிச்சு வரக்கூடிய பிரச்சனைகளை கணிச்சு எல்லா ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணி தொடர்ந்து நம்மள நாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் உள்ள கொண்டு வர்றது தான் இது. வாங்க இப்போ ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் கொள்கை ரொம்ப சிம்பிள். நாம எங்க போக போறோம்னு தெரிஞ்சாதானே பயணத்தை தொடங்க முடியும். அது மாதிரி தான் ஒரு சோதனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட இறுதி குறிக்கோள் என்னன்னு தெளிவா முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் குவாலிட்டி ஆட்ரிபியூட்ஸ், அதாவது CQAs அடையாளம் காணணும். இந்த CQAsங்கிறது நம்ம சோதனையோட உயிர்நாடி மாதிரி. இதுல ஏதாவது தப்பு நடந்தா மொத்த சோதனையுமே வீணாயிடும். உதாரணத்துக்கு நோவாஃபைன்னு ஒரு புது மருந்த டைப் 2 டயபெட்டிஸ்க்கு டெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட முக்கிய நோக்கம் HbA1c அளவை குறைக்கிறது தான். அப்போ அந்த HbA1c அளவை துல்லியமா அளவிடுறது தான் நம்மளோட CQA. ஒருவேளை ரத்த சாம்பிளை சரியா ஹேண்டில் பண்ணலனாலோ இல்ல லேப் மெஷின் சரியா வேலை செய்யலனாலோ கிடைக்கிற டேட்டா தப்பாயிடும். அப்படி நடந்தா மருந்து வேலை செய்தா இல்லையான்னு நம்மால சொல்லவே முடியாது. மொத்த சோதனையும் ஃபெயிலியர். இதுதான் CQAவோட முக்கியத்துவம். ரெண்டாவது கொள்கை ரிஸ்க் அசஸ்மெண்ட். நம்மளோட முக்கியமான CQAவை முடிவு பண்ணிட்டோம். இப்போ அந்த CQAவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும். என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு ஒரு லிஸ்ட் போடணும். பேஷண்ட்ஸ் பாதியில நின்னுட்டா என்ன பண்றது, டேட்டா என்ட்ரியில தப்பு நடந்தா என்னாகும், இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்க என்ன செய்யலான்னு பிளான் பண்றது தான் இந்த ஸ்டெப். இங்க பாருங்க, இந்த டேபிள்ல ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. பேஷண்ட்ஸ் பாதியில நின்னுடுறது ஒரு பெரிய ரிஸ்க். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம், இதனால ஏற்படுற பாதிப்பும் அதிகம். ஸோ இதுக்கு நாம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் பேஷண்ட் கான்சியர்ஜ் சர்வீஸ் மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரியில தப்பு நடக்கிறது. இதோட பாதிப்பு அதிகம், ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நடுத்தரமா இருக்கு. இதுக்கு ஸ்டாண்டர்டான ECRF, அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ் மற்றும் நல்ல ட்ரைனிங் கொடுத்தா போதும். இப்படி ஒவ்வொரு ரிஸ்கையும் நாம அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணணும். மூணாவது கொள்கை ப்ராசஸ் கண்ட்ரோல். அதாவது நம்ம சோதனையில செய்யற ஒவ்வொரு வேலையையும், அது பேஷண்ட் செலெக்ஷனா இருக்கட்டும், மருந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல டேட்டாவை அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லா சென்டர்லயும் ஒரே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டோட செய்யணும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், SOPs, முறையான ட்ரைனிங் மற்றும் தொடர் கண்காணிப்பு எல்லாம் ரொம்ப அவசியம். நாலாவது கொள்கை தொடர்ச்சியான முன்னேற்றம். QBDங்கிறது ஒரு தடவை செட் பண்ணிட்டு விட்டுடுற விஷயம் இல்ல. இது ஒரு லைவ் சிஸ்டம். நம்ம ஃபோன்ல அடிக்கடி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வர்ற மாதிரி நம்ம சோதனையும் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். சோதனை நடக்கும்போது நமக்கு புதுசா கிடைக்கிற டேட்டாவை வச்சு, நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு நம்ம ப்ராசஸை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐந்தாவது கடைசி கொள்கை குவாலிட்டிங்கிறது ஒரு டீம் கேம். இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே பார்ட்னர்ஸ். பேஷண்ட்ஸ், டாக்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ரெகுலேட்டரி அதிகாரிகள்னு எல்லாரோட கருத்தையும் நாம கேட்கணும். உதாரணத்துக்கு சோதனை டிசைன் ரொம்ப கஷ்டமா இருந்தா பேஷண்ட்ஸ் பாதியில நின்னுடலாம்.
அதனால ஆரம்பத்திலேயே அவங்க கிட்ட பேசினா அதை தவிர்க்கலாம். எல்லாரையும் உள்ளடக்கினா மட்டும்தான் ஒரு வெற்றிகரமான சோதனையை நடத்த முடியும். சரி, கொள்கைகள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி நிஜத்துல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா செயல்படுத்துறதுன்னு பார்க்கலாம். QBDI-ய இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு 5 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. முதல்ல என்ன செய்ய போறோம்னு முடிவு பண்றோம். ரெண்டாவது என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு பார்க்கறோம். மூணாவது ஒரு மாஸ்டர் பிளான் போடுறோம். நாலாவது அந்த பிளானை செயல்படுத்துறோம். அஞ்சாவது எல்லாம் சரியா போகுதான்னு செக் பண்ணி தேவைப்பட்டா மாத்திக்கிறோம். இது ஒரு தொடர் சுழற்சி மாதிரி. வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்க்கலாம். முதல் ஸ்டெப்ல சயின்டிஸ்ட்ஸ், டாக்டர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ், ஏன் பேஷண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசுவாங்க. இந்த சோதனையோட உண்மையான நோக்கம் என்ன, வெற்றியை நாம எப்படி அளக்க போறோம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்கஷன்ல இருந்து தான் நம்ம முன்னாடி பார்த்த அந்த முக்கியமான CQAs உருவாகும். இதுதான் நம்மளோட முழு பிளானுக்கும் அடித்தளம். ரெண்டாவது ஸ்டெப், இதுல நம்ம CQAவுக்கு என்னென்ன ஆபத்துகள் வரலாம்னு ஒரு ஃபார்முலான ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அது எவ்வளவு தீவிரமான ரிஸ்க், அது நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். இது ஒரு முறையான ஆவணப்படுத்தப்பட்ட செயல்முறை. இதனால எந்த ரிஸ்க்குக்கு நாம முதல்ல கவனம் செலுத்தணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். மூணாவது ஸ்டெப், இதுதான் நம்மளோட மாஸ்டர் பிளான் அல்லது பிளேபுக். நம்மளோட குறிக்கோள்கள், நம்ம கண்டுபிடிச்ச ரிஸ்க்ஸ், இது எல்லாம் அடிப்படையா வச்சு குவாலிட்டியை எப்படி மேனேஜ் பண்ண போறோம்னு ஒரு விரிவான திட்டத்தை உருவாக்குவோம். இதுல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கும், எப்படி மானிட்டர் பண்ணுவோம், தப்பு நடந்தா அது எப்படி சரி செய்வோம்னு எல்லா டீடைல்ஸும் இருக்கும். நாலாவது ஸ்டெப்ல தான் நம்ம பேப்பர்ல போட்ட பிளானை நிஜமா மாத்துறோம். SOPஸை நடைமுறைக்கு கொண்டு வரது, டீமுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கறது, டெக்னாலஜியை பயன்படுத்தி டேட்டாவை ரியல் டைம்ல மானிட்டர் பண்றதுன்னு எல்லாமே இங்க தான் நடக்கும். நாம போட்ட பிளான் சரியா ஃபாலோ பண்ணப்படுதான்னு உறுதி செய்யறது தான் இந்த ஸ்டெப்போட நோக்கம். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன லாபம்? வாங்க குவாலிட்டி பை டிசைன் முறையால கிடைக்கிற முக்கியமான நன்மைகளை பத்தி பார்க்கலாம். இதோட நன்மைகள் 1-2 இல்ல, நிறைய இருக்கு. முதல்ல உங்க டேட்டாவோட குவாலிட்டியும் நம்பகத்தன்மையும் அதிகமாகும். ரெண்டாவதா உங்க வேலையோட செயல்திறன் கூடி தேவையில்லாத செலவுகள் குறையும். இதனால உங்களுக்கும் நல்லா இருக்கும், பேஷண்ட்ஸ்க்கும் நல்லா இருக்கும். வாங்க ஒவ்வொன்னையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த சார்ட்டை பாருங்களேன், ரொம்ப தெளிவா புரியும். இடது பக்கம் இருக்கிற பழைய முறையில பிரச்சனை வந்த பிறகு அதை சரி பண்றதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்க. அந்த ரெட் பார் எவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா வலது பக்கம் இருக்கிற QBD முறையில அந்த செலவு ரொம்பவே கம்மி. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சரியா பிளான் பண்றதால பிரச்சனைகளே வர்றதில்ல. ஆரம்பத்துல கொஞ்சம் முதலீடு செஞ்சா நீண்ட காலத்துல பெரிய லாபம் பார்க்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்றதால தேவையில்லாத தவறுகள், அதாவது புரோட்டோகால் டீவியேஷன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் கணிசமா குறையுது. ஒரு சில ஆய்வுகள்ல இது கிட்டத்தட்ட 30% வரைக்கும் குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஒவ்வொரு தப்பையும் சரி பண்ண எவ்வளோ நேரமும் பணமும் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ பெரிய சேமிப்பு. ஒருவேளை இதுதான் இருக்கிறதுலே பெரிய பெனிஃபிட்னு சொல்லலாம். FDA மாதிரி ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது நீங்க ரொம்பவே தயாரா இருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட எல்லாத்துக்கும் தெளிவான ஆவணப்படுத்தப்பட்ட பதில் இருக்கும். தரங்கிறது உங்க வேலையோட ஒரு பகுதியாவே மாறிடுறதால இன்ஸ்பெக்ஷன்கிறது ஒரு பெரிய டென்ஷனா இல்லாம ஒரு சுமூகமான ப்ராசஸா இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணாலும் சில சவால்கள் இருக்கத்தானே செய்யும். வாங்க QBDயை செயல்படுத்துறதுல என்னென்ன தடைகள் வரலான்னு நேர்மையா பேசிடுவோம். பெரிய டெக்னிக்கல் சவாலை விட இங்க பெரிய சவால் என்னன்னா கம்பெனியோட கல்ச்சர். பல வருஷமா பிரச்சனை வந்தா சரி பண்ணலான்னு ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மோட்லயே இருந்து பழகியிருப்பாங்க. ஆனா QBD அதுக்கு நேர்மாறா பிரச்சனையை தடுக்கிற ஒரு ப்ரிவென்ஷன் கல்ச்சரை கேக்குது. இந்த மனநிலை மாற்றத்தை கொண்டு வரது தான் இருக்கிறதுலயே பெரிய சவால். கல்ச்சர் மட்டும் இல்ல, இன்னும் சில பிராக்டிக்கல் பிரச்சனைகளும் இருக்கு. முதல்ல இதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் உள்ள ஆளுங்க தேவைப்படுவாங்க. ரெண்டாவதா இப்போதெல்லாம் சோதனைகள் உலக அளவுல பல சென்டர்கள்ல நடக்குது. அதனால இதோட சிக்கலான தன்மை ரொம்ப அதிகம். மூணாவதா கம்பெனில ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம்ஸ் கூட இந்த புது முறையை ஒருங்கிணைக்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கும். சரி, இப்போ கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போவோம். QBDயோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன புதுமைகள் இதை இன்னும் மேம்படுத்த போகுதுன்னு பார்க்கலாம். QBDயோட எதிர்காலம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. டெக்னாலஜி வளர வளர இதுவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். முதல்ல டிஜிட்டல் டெக்னாலஜி மற்றும் நிஜ உலக டேட்டா இதோட ஒருங்கிணைக்கப்படும். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்குள்ள வரும். கடைசியில உலக அளவுல ஒரு ஸ்டாண்டர்ட் உருவாகும். இப்போவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்மார்ட் வாட்ச், ஃபிட்னஸ் பேண்ட்ஸ், மொபைல் ஆப்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் டேட்டா கலெக்ஷனை எவ்வளோ ஈஸியா ஆக்கிடுச்சு பாருங்க. பேஷண்ட்ஸ் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வர தேவையில்லை, அவங்களோட டேட்டாவை நாம ரியல் டைம்ல கலெக்ட் பண்ண முடியும். இது டேட்டாவோட குவாலிட்டியை இன்னும் அதிகமாக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு சூப்பர் பவர் மாதிரி வேலை செய்யும்.
பழைய டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நம்மகிட்ட முன்கூட்டியே சொல்லும். இதனால நாம இன்னும் துல்லியமா ரிஸ்க கணிக்க முடியும், பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்துடலாம். ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். இந்த ஆழமான விளக்கத்தோட முக்கிய சாராம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா QBDங்கிறது ஒரு ரியாக்டிவ் அப்ரோச்சே இல்ல, இது ஒரு ப்ரோஆக்டிவ் ஃபிலாசபி. தடுப்பதே சிறந்ததுங்கிற கொள்கை தான் இது. இதுக்கு ஒரு தெளிவான 5 கொள்கைகள் கொண்ட கட்டமைப்பு இருக்கு. இதை செயல்படுத்துறதால நமக்கு நல்ல தரமான டேட்டா கிடைக்குது, செலவு குறையுது மற்றும் ரெகுலேட்டரி இணக்கமும் வலுப்பெறுது. இதோட எதிர்காலம் டெக்னாலஜியோட சேர்ந்து இன்னும் பிரகாசமா இருக்க போகுது. சோ கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். QBDங்கிறது ஒரு ப்ராசஸ் மட்டும் இல்ல, இது நம்ம துறையோட மிக முக்கியமான நோக்கமான பாதுகாப்பான சிகிச்சைகளை நோயாளிகள்கிட்ட வேகமா கொண்டு சேர்க்கறதுக்கு எப்படி உதவ போகுதுன்னு நம்ம யோசிக்கணும். குவாலிட்டி பை டிசைன் பற்றிய இந்த விரிவான விளக்க உரையில எங்களுடன் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஃபார்மா ரீசர்ச் உடன் கற்றலுக்கு நன்றி. உங்கள் கற்றல் துணைவர்.